நடிகை ஹன்சிகா மோட்வானி அவர்கள் அவங்க கணவரோட விவாகரத்து பெற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். எங்கேயும் காதல் அப்படிங்கிற படத்தின் மூலியமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமாகி இருந்தவங்க தான் ஹன்சிகா மோட்வானி. அந்த படத்தை தொடர்ந்து இவங்க வேலாயுதம், வாலு போன்ற ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களோட நடிப்புல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட இயக்கத்தில் வந்திருந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படம். அதை தொடர்ந்து தமிழில் ஏராளமான படங்கள் பண்ண அவங்க தொழிலதிபரான சோஹேல் கட்டாரியா அவர்களை 2022 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் ஹன்சிகா அவங்களோட மாமனார் வீட்டில் இல்லை அப்படின்னும் மும்பைக்கு போயிட்டு அவங்க அம்மாவோட வசித்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் மாமனார் வீட்டு சைடு, அதாவது ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கதாகவும் அதனால தான் அவங்க வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் கிடைச்சிருக்கு. மேலும் சமீப காலமாக ஹன்சிகா அவர்கள் தனியாக இருக்க ஃபோட்டோவை தான் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இவங்க கூடிய சீக்கிரம் விவாகரத்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போகவே இதை பார்த்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டான சோஹைல் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஹன்சிகா கூட இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை போட்டு எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, இப்போ அவங்க எங்கள் கூட இல்லை, மேலும் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது. நீங்கள் நினைக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் எங்களுக்குள்ளே இல்லை. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண புதுசில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போயும் சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்குள்ள டிவோர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு சம் ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு, அவங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, அதுக்காக தான் போயிருக்காங்க. மற்றபடி நோ டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹன்சிகாவோட ஹஸ்பண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருந்தாலுமே ஹன்சிகா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியாலேயோ இல்லை அஃபீஷியலாவோ எந்த ஒரு தரப்புலையும் இது வந்து வதந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு சினிமா ப்ராப்ளம், இந்த மாதிரியான நியூஸ் வந்தால் அவங்க கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ வரைக்கும் உங்க அமைதியாக இருக்குது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தமிழ் சினிமாவோட முன்னணி நாயகர்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் சூர்யா அவர்கள். அவருக்கு நேற்று 50வது பிறந்தநாள் வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு பிறந்தநாளை சூர்யா அவர்கள் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்பவே சூப்பராக கொண்டாடி இருந்தார். அதே மாதிரி ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் சூர்யா அவர்களுக்கு தன்னோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் சூர்யாவோட ரசிகர்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. சூர்யாவோட பிறந்த நாளான நேற்று சென்னையில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் 10 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அந்த 10 குழந்தைகளுக்குமே தலா 1 கிராம் அப்படிங்கிற விதம் 10 கிராம் தங்க மோதிரம் வந்து சூர்யாவோட ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே இந்த ஒரு செயல் செஞ்ச நபர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மேலும் சூர்யா ரசிகர்களுக்கு இரட்டிப்பு ஹாப்பியாக நேற்று கருப்பு படத்தோட டீசர் வெளியாகி இருந்துச்சு. அதுவும் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்றிருக்கு. சூர்யா அவர்களுக்கு அந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக அமையணும் அப்படின்னு நாம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.